வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா மட்டன் எலும்பு சூப்பு வைக்கலாம் வாங்க. இது மாதிரி நல்லா மட்டனை கழுவி எடுத்துக்கோங்க. சட்டியில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டுங்க. மட்டன் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேகட்டும். இந்த சைடு வந்து மிளகு, பூண்டு, கொஞ்சோண்டு சீரகம் நல்லா வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. குழந்த பெற்றவங்க, குழந்தைங்களுக்கு சளி, இந்த பனிக்கு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றிட்டு இந்த மட்டன் கொடுத்து பாருங்கள். சளி எல்லாம் பட்டுன்னு விட்டுடும். வாரத்துக்கு ஒரு வாட்டி எப்படியும் கழுவி எடுக்கிறோம். அதுலேருந்து எலும்பு எடுத்து இந்த மாதிரி மட்டன் சூப் வச்சு கொடுங்க. நல்லா வெந்து வருது. இந்த மிளகு பூண்டு போட்டுட்டு அரை தக்காளி அரை வெங்காயம் போட்டுக்கோங்க. பாதி பாதி தான் போட்டேன் இன்றைக்கி. சூப்புக்கு வந்து அதிகமாக போடக்கூடாது. நல்லா வெந்து வரட்டுங்க. இன்னும் கொஞ்சம் அந்த எலும்பில் இருக்கிற சாரெல்லாம் இறங்கணும். லாஸ்ட்டில் உப்பு போடுங்க. மட்டன் வந்து சீக்கிரமாக வேகாது. உப்பு போட்டோம்னா உப்பு போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கி ஆற விட்டு பிடிச்சி தான் பாருங்களேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி எத்தனை பேர் மட்டன் சூப்பு குடிச்சிருக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எல்லோரும் மட்டன் சூப் குடிக்கலாம்.